वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். நம்முடைய சனாதன தர்மம் என்கிற இந்து மதத்தில் 4 வேதங்கள் உள்ளன. ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று. 5வதாக ஒரு வேதம் சொல்லப்படுகிறது, பாரத பஞ்சமோ வேதா என்று. மகாபாரதத்தை 5வது வேதமாக நம்முடைய சாஸ்திரங்கள் காட்டிக் கொடுக்கின்றன. நம்முடைய வேதத்தில் சம்ஹிதா, பிராமணம், ஆரண்யகம், உபனிஷத் என்று 4 பாகங்கள் அதர் ஒவ்வொரு வேதங்களுக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கின்றன. இந்த 5வது வேதமாக உள்ள மகாபாரதத்தினுடைய உபனிஷத் பாகமாக இந்த பகவத்கீதை சொல்லப்படுகிறது. அதனுடைய பெருமை பேசும் இடத்தில் பாரதாமிருத சர்வஸ்வ கீதாயா மதிதஸ்ய ச சாரமுத்ருத்ய கிருஷ்ணேன அர்ஜுனஸ்ய முகே ஹுதம் என்று சொல்லப்படுகிறது. மகாபாரதமாகிய அமுதக் கடலை கடைந்து அதிலிருந்து சாரமாகிய கீதையை எடுத்து அர்ஜுனனுக்கு பகவானாகிய கிருஷ்ணன் உபதேசம் செய்தான் என்று இதை அமிர்தத்துக்கு துல்லியமாக சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட இந்த பகவத்கீதையினுடைய பாராயணத்தின் ஆரம்பத்தில் நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. அத ஸ்ரீமத் பகவத்கீதா பாராயண சங்கல்பः. ஸ்ரீமதாதிவராஹ க்ஷேத்ரே விராஜமானஸ்ய அகிலாண்டகோடி பிரம்மாண்டநாயகஸ்ய ஸ்ரீபத்மாவதி ஜானேஹ பகவதः ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஸ்வாமினः திவ்யசந்நிதௌ ஜகத்குரோः ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மனः அனுக்ரஹேன சமஸ்த பிரபஞ்சஸ்ய விசேஷதः பாரததேசஸ்ய உத்தரோத்தர சுப சம்பத் சம்ருத்யர்த்தம் ஸ்ரீமத் பாரததேசகத தபஸ்வி ஜன தபோபல விருத்தி துவாரா சமஸ்தஸ்யாபி மானவ சமாஜஸ்ய சர்வாரிஷ்ட பரிஹாரார்த்தம் ஏதத்தேசவாசினாம் சர்வேஷாம் சஜ்ஜனானாம் யோகக்ஷேமார்த்தம் ராஷ்ட்ரவிரோதினாம் நிவர்ஹணத்வாரா ஜனானாம் சித்தசாந்தி சித்தஸ்தைர்ய சந்தோஷாதி அபிவிருத்தியர்த்தம் ஏதத்தேசவாசினாம் பரஸ்பர வித்வேஷ பரஸ்பர நிந்தா பரஸ்பர ஹிம்சாதீனாம் நிவர்த்தியர்த்தம் பரஸ்பர சௌமனஸ்ய சித்தியர்த்தம் சமஸ்த பாபக்ஷயார்த்தம் ஸ்ரீமன்னாராயண ப்ரீத்யர்த்தம் ஸ்ரீ பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம் ஸ்ரீமத் பகவத்கீதாயாः அகண்ட பாராயணம் கரிஷ்யாமஹே.
श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महारस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रगदं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम् पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीता भवद्वेषिणीम् श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम् यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम அச்சத்விதீயோऽத்தியாயः பகவத்கீதையில் 2வது அத்தியாயம் 1வது ஸ்லோகம். சஞ்சய உவாச தம் சஜா கிருபயா விஷ்ணும் அஸ்ருபூர்ணாகுலேக்ஷணம் விஷீதந்தமிதம் வாக்கியம் உவாச மதுசூதனः. இப்பொழுது டாக்டர் ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியர் அவர்கள் பகவத்கீதை ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். சஞ்சய உவாச தம் ததா கிருபயா விஷ்டம் அஸ்ருபூர்ணாகுலேக்ஷணம் விஷீதந்தமிதம் வாக்கியம் உவாச மதுசூதனः. ஓம் நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சாங்கியயோகம் என்பதான 2வது அத்தியாயம் பகவத்கீதையில். சங்கியா என்றால் ஆத்ம விஷயமான புத்தி. தேகம் என்பது அழியக்கூடியது, ஆத்மா என்பது அழியாதது. அழியாத ஆத்மாவை ஒரு பொழுதும் அழிக்க முடியாது, அழியக்கூடிய தேகத்தை அழியாமல் காப்பாற்ற முடியாது. இது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் கான்செப்ட். இதை நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா நமக்கு பல தொந்தரவுகள் தீர்ந்துடும். நமக்கு இந்த தேகத்தின் மேலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பற்றுதல், பகவானிடத்தில் நமக்கு பற்றுதல் இல்லாமல் தேகத்தின் மேலே பற்றுதல் வந்திருக்க காரணமே தான். இந்த பற்றுதல்னால நம்முடைய தேகத்தை சுற்றி இருக்கக்கூடிய மனைவி, மக்கள், வீடு, உறவுகள் என்பதான இந்த பற்றுதலானது உண்டாகிறது நமக்கு. முதல்ல என்னுடைய தேகத்திற்கே எனக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தம் என்ன என்பதை நான் உணரவில்லை. என்னுடைய தேகத்திற்கும் எனக்கும் அப்போ நான்றது யாரு? என்னுடைய தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவனா? நான்றது என் தேகம்தானா? அப்போ தேகம்ன்றது நான் தான்னா அது எப்படி புரியும் என்பதான பல கேள்விகள்லாம் அங்கே வரும். பலவிதமான கேள்விகள்லாம் வரும். இது எல்லாத்துக்கும் பகவத்கீதை நமக்கு அத்தியாச்சரியமானது அனுபவத்தை கொடுக்கக்கூடியது, ஆன்சரை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. நேற்றைய உபன்யாசத்தில் இந்த 2வது அத்தியாயம் முதல் ஸ்லோகத்தை ஆரம்பித்தோம். ஆனால் இன்றும் அந்த 2வது அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை தான் நாம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். சஞ்சய உவாச்ச என்ற 2வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலேயே சஞ்சயன் பேச ஆரம்பிக்கிறான். போன உபன்யாசத்தில் நாம் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அர்ஜுனன் தன் கையில் இருந்ததான வில்லையும் அம்பையும் கீழே விட்டான் என்பதற்கு பிரம்மஜானத்தை அறிவதற்கு ஒரு சிஷ்யன் ஆச்சாரியனிடத்தில் சென்று அந்த ஆச்சாரியனுக்கு உபகாரங்களை சமர்ப்பித்தலை போன்று, உபகாரங்களை எப்படி சமர்ப்பிக்கிறானோ அதுபோன்று தன் கையில் இருந்த வில்லையும் அம்பையும் அங்கு பெருமாள் திருவடியில் சமர்ப்பித்தான் என்று பார்த்தோம். இந்த கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் 3 விஷயங்கள் பகவத்கீதையில் சொல்லப்படுகின்றன. முதல் 6 அத்தியாயம் கர்மயோகம், ஞான யோகத்தை குறித்து சொல்லக்கூடியது. அடுத்தது 7வதிலிருந்து 12வது அத்தியாயத்து வரையிலும் பக்தி யோகம் என்பதான உயர்ந்த அந்த பக்தி யோகம் பரமாத்மாவை அடைவதற்கு சிறந்த வழி, அதை குறித்து சொல்லுகிறார்.
பிறகு 13வது அத்தியாயத்திலிருந்து 18வது அத்தியாயம் வரையிலும் மறுபடியும் கீழே 12 அத்தியாயங்களில் சொல்லப்பட்ட கர்மயோக, ஞான யோக, பக்தி யோகங்களை ஒரு சம்மரைஸ் பண்ணி நமக்கு காண்பிக்கிறார் என்பது பொதுவான ஒரு விஷயம். உள்ள நாம இறங்கினோம்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் நமக்கு. இது எல்லாத்தையும் சொன்னவர் கடைசியில் அற்புதமான ஒரு விஷயத்தை பரமாத்மா உபதேசம் பண்றார். ஐயா, இன்றைய காலகட்டத்தில் இந்த கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் என்பதையெல்லாம் தொடர்ந்து செய்வதற்கு அதிகாரிகள் இல்லை. அதாவது இந்த கேப்பபிலிட்டி அப்படி சொல்றோம் இல்லையா, ஒரு காரியத்தை செய்வதற்கு உரியதான ஒரு கேப்பபிலிட்டி, கெப்பாசிட்டி அப்படி சொல்றோம் இல்லையா, அதை செய்யக்கூடிய அதிகாரிகள் யாரும் இல்லை அப்படின்னு. யாருமே இல்லையா? இருக்கா. ஆனால் அவா கூட என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, கர்மயோகத்தை செய்கிறார்கள், பிறகு பிரபத்தி சரணாகதியை செய்கிறார்கள். அதுக்கு அடுத்ததான ஞான யோகம், அதற்கு அடுத்ததான பக்தி யோகம்ன்றது வரும்பொழுது, இந்த பக்தி யோகம் என்பது அதற்கு பலவிதமான நியமங்கள் சொல்லப்படுகின்றன. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படி சொல்றோம் இல்லையா, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பக்தி யோகத்திற்கு உண்டு. ஆனால் பகவானிடத்தில் சரணாகதி செய்வது என்பது உண்டு இல்லையா, சரணாகத்தின்னு சொல்றோம். இது எல்லாமே ஆச்சாரியன் மூலமாக நடைபெறக்கூடிய சம்பவங்கள். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே ஆச்சாரியன் மூலமாக செய்ய வேண்டிய காரியங்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பகவானிடத்தில் சரணாகதி பண்ணுறோம். அந்த சரணாகதியை பரமாத்மா சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அஹந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா என்னும் சரம ஸ்லோகம், கீதையில் பகவானுடைய உபதேசத்தின் கடைசி ஸ்லோகமாக இந்த சரம ஸ்லோகத்தை எம்பெருமான் உபதேசம் செய்கிறான். இந்த சரணாகதி எப்படி செய்ய வேண்டும் என்பதை நமக்கு உபனிஷதமே காண்பிக்கிறது, வேதமே காண்பிக்கிறது. பிரணவோதனுஹு ஷரோஹி ஆத்மா பிரம்மதல்லக்ஷமுச்சதே அப்பிரமத்தேன வேத்தவ்யம் சரவத்தன்மயோ பவேத் என்பதாக சொல்லுகிறது. ஒரு வேடுவன், ஹண்டர் அல்லது ஒரு பெரிய வில்லாளி அப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு வில்லாளி. இப்போ அர்ஜுனனே எடுத்துப்போம். பார்த்தையேவ தனுர்தரஹா என்பதாக அர்ஜுனன் ஒரு பெரிய வில்லாளி, நமக்கு தெரியும். ஒரு வில்லாளி அப்படி கையை நீட்டி வில்லை இந்த கையில் பிடிச்சுண்டு அதில் ஒரு நான்கயிறு கட்டப்பட்டிருக்கும். குணம் நான்கயிறுன்னு இல்லையா, அந்த நான்கயிறை கரெக்டாக பார்த்து அது டங் 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 இழுத்து பார்க்கணும் எவ்வளோ தூரம் போகும். இந்த நான்கயிறில் அம்பினை பூட்டி அப்படி விடுத்தோம்னு சொன்னால் அது எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னா 20 அடி போகணும், 30 அடி போகணும், 50 அடி போகணுன்னா அதுக்கேற்ற மாதிரி இதை வச்சு அப்படி இழுக்கணும். அந்த வில்லாளி என்ன பண்ணுவான், அந்த வில்லை கையில் உறுதியாக பிடிச்சிப்பான், அம்பரா தூளில் நம்ப எடுப்பான், அந்த வில்லில் பூட்டுவான், அந்த நான்கயிறில் அதை பூட்டுவான், அதை இழுப்பான் 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 இழுப்பான், இப்படி காது வரையில் இழுப்பான். பார்த்துருக்கீங்களா? சரியான வில்லாளி இப்படி தான் இழுக்கணும், இப்படி இழுத்து விடக்கூடாது. சரியான வில்லாளி இப்படி வரல இழுக்கணும். லக்ஷ்யே யத்ர ஸ்ருதிமிதி குணா கிருஷ்டி லப்தாவதானைஹி பிரத்யக்பாணஃ பிரணவ வபுஷா சத்வவத்பிஃப் பிரயுக்தா என்று காண்பிக்கிறார். கையில் வில்லை பிடித்து அதனுடைய நான்கயிறை காது வரையிலும் இழுத்து அப்புறம் அப்படி விடணும். அப்படி விட்டா சிக் அப்படி போய் அந்த வில்லானது, அம்பானது போய் அடிக்கும். இப்போ ஓம்காரம் என்பது ஒரு வில். அந்த ஓம்காரம் என்னும் வில்லில் ஆத்மா என்னும் அம்பினை நாம் தொடுக்கிறோம். ஆத்மா என்னும் அம்பு அந்த ஓம்காரமாகிற வில்லில் தொடுக்கப்படுகிறது. பிரணவோ தனுஹு ஷரோஹி ஆத்மா. ஓம்காரம் என்பது வில், அதில் கட்டப்பட்டிருக்கக்கூடியதான நான்கயிறு, அதில் ஆத்மா என்னும் அம்பினை தொடுக்கிறோம். ஸ்ருதிமிதி குணா கிருஷ்டி லப்தாவதானைஹி. பரமாத்மாவினுடையதான அற்புதமான பெருமைகள் எல்லாம் குணம் என்று சொல்லப்படுகின்றன. அது மேலே விவரணங்கள்லாம் பார்க்கலாம். இந்த அம்பினை விடுத்தோமையினால் இப்போ நாம் செய்யக்கூடிய சரணாகதி என்பது எப்படி இருக்கும்? ஒரு வில்லாளி வில்லில் நான்கயிற்றை நன்கு இழுத்து கட்டி அதில் அம்பினை பொருத்தி அந்த வில்லை உறுதியாக பிடித்து கொண்டு காது வரையிலும் அந்த நான்கயிற்றை இழுத்து தான் தொடுத்த அம்பினை கரெக்டாக அப்படி கூர்பார்த்து அப்படி பார்த்து இதான் எந்த டார்கெட் அப்படின்னா, இப்போ நமக்கு கேமரா தான் டார்கெட் வச்சுக்கோங்களேன். கரெக்டாக அப்படி வச்சுருக்கோம். அப்படி வச்சு அப்படி அப்படி விட்டான்னா அந்த காது வரல இழுத்துட்டு அப்படி வச்சு விட்டான்னா நேராக போய் டகால் அப்படின்னு லென்ஸ் அடிக்கும். இப்போ இந்த மாதிரி நாம் என்ன பண்ணுறோம்,
ஸ்ரீனிவாசனுடைய திருவடி தான் நமக்கு இங்கே டார்கெட். அகலகல்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை ஒரே மார்பன் இல்லையா பெருமாள் நம்ம ஸ்ரீனிவாசன், அவனுடைய திருவடி தான் நமக்கு டார்கெட். அந்த திருவடின்னு தான டார்கெட்டில் நம்முடைய ஆச்சாரியர்கள் என்னும் வில்லாளிகள், அவ தான் ஆர்ச்சர்ஸ், நம்முடைய ஆச்சாரியர்கள் என்னும் வில்லாளிகள் இந்த ஆத்மா என்னும் அம்பினை அருள் வரதர நிலை இலக்கில் அம்பு என நான் அமிழ்ந்தேனே என்று பெருமாளுடைய திருவடியில் கொண்டு சமர்ப்பிக்கிறார்கள் என்பதான ஒரு தத்துவம். இப்போ வில்ல கீழே போட்டுட்டான் அர்ஜுனன், அது அவனுக்கு பகவானிடத்தில் சமர்ப்பிக்கிற மாதிரி ஆயிடுத்து. அப்போ பெருமாள் அவனுக்கு சரணாகதியை உபதேசம் பண்ணுறார். அந்த சரணாகதி தான் அர்ஜுனனுக்கு தெளிவானது உண்டாகிறது. அதுக்கு மேலே அர்ஜுனனுக்கு பெருமாள்கிட்ட முதல்ல ஒரு சரணாகதி பண்ணுறான். இப்படி பல அர்த்தங்களை நாம் ஆராய்ந்து கொண்டே இருந்தோம். ஏனால் நமக்கு அர்ஜுனன் வில்லை கீழே விடுத்தான், பிறகு பகவானுடைய உபதேசத்தினாலே மீண்டும் வில்லை கையில் எடுத்தான் என்பதான தத்துவம் நமக்கு தெள்ளத் தெளிவாக புரியும். சரியா போச்சா? இப்போ 2வது அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகம் இதெல்லாம் நாம் பார்த்தோம். முதல்ல இதெல்லாம் ஒரு சம்மரைஸ் பண்ணி சொன்னதான விஷயங்கள். இப்போ 2வது அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகம். இந்த முதல் ஸ்லோகத்தில் சஞ்சய உவாச்ச என்பதான ஆரம்பம். உடனே ஒருத்தர் கேட்டார், சுவாமி இதுக்கு முன்பாக சஞ்சய உவாச்சன்னு தான் முடித்தோம். எனது ஏவமுக்வார்ஜுன சங்கே ரதோபஸ்த உபாவிஷது விசிருஜ்ய சஷரம் சாபம் சோக சம்பிக்னமானசா என்று முதல் அத்தியாயத்தில் 47வது ஸ்லோகம் சஞ்சயனானவன் அர்ஜுனனுடைய நிலையை வர்ணித்தான்னு தானே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 2வது அத்தியாயத்தை ஆரம்பிக்க சஞ்சயன் தானே பேசுகிறோம். மறுபடியும் சஞ்சய் உவாச்சன்னு ஏன் சொன்னார்? அதான் பிரச்சனை. யார் பேசுகிறான்னு தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, அதே கண்டினியூவேஷன் தான் அங்கே இருக்குன்னு காமிக்கணுமோ இல்லையோ. அந்த கண்டினியூவேஷனுக்கோசரமே வியாசர் என்ன பண்ணார், இந்த ஸ்லோகத்தை சஞ்சய உவாச்ச என்று ஆரம்பித்தார். தம் ததா கிருபயா விஷ்டம் அஸ்ருபூர்ணா குலேக்ஷணம் விஷீதந்தமிதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதனா பரயா கிருபயா ஆவிஷ்டம். பெரும் கருணையினாலேயே மூழ்கினவன், அந்த பெரும் கருணையில் மூழ்கினவனான அர்ஜுனன். பரயா கிருபயா ஆவிஷ்டம் தந்ததா கிருபயா விஷ்டா அஸ்ருபோ விஷ்டம் தந்ததா கிருபயா விஷ்டம். அர்ஜுனன் தேர்தட்டில் பொத்துன்னு உட்காந்துட்டான். என்னால் முடியாது, இனிமேல் நான் பண்ண மாட்டேன், எனக்கு சக்தி இல்லை, சாமர்த்தியம் இல்லை, என்னை விட்டுடு அப்படின்னு தேர்தட்டில் வந்து உட்காந்துட்டான். அஸ்தான ஸ்னேக அஸ்தான காருண்ய என்று ஆளவந்தார் வர்ணிக்கிறார். எங்கே வரக்கூடாத இடமோ அந்த இடத்துல வந்து சேர்ந்துருக்கு. போர்க்காலத்தில் போய் இது மாதிரி வரலாமா? போர் புரிபவனுக்கு போரில் நோக்கு இருக்கணும். போர் புரிபவனுக்கு போர் தொழில் புரிபவனுக்கு கருணைன்னு வந்துடுத்துன்னு சொன்னால் அவனுக்கு போரில் வெற்றியும் கிட்டாரது மட்டுமில்லை, அவனுக்கு கோழைன்றதான ஒரு பெயரும் உண்டாகும். அது தவிர தோல்வியினாலே அவனுக்கு மரணமும் ஏற்படுவதற்கு அன்றான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. பரையா கிருபையா ஆவிஷ்டம் அஸ்ருபூர்ண ஆகுலேக்ஷணம். அப்படியே கண்ணீர் பெருகிறது அர்ஜுனனுக்கு, அப்படியே கண்ணில் தழும்புறது தண்ணீர். அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அர்ஜுனனை போல ஒரு பெரிய வீரன், அர்ஜுனனை போல ஒரு சூரன், அர்ஜுனனை போல தான ஒரு மகாதீரன், அவனுக்கெல்லாம் அழுக வருதுன்னா நம்புறா மாதிரியா சுவாமி இருக்குது அப்படின்னா அப்படியே கண்ணிலேருந்து கலக்கமாகி கண்ணில் கண்ணீர் தாரதாரியாக அவனுக்கு பெறுகிறது. புரியுதா? தம் ததா கிருபயா விஷ்டம் அஸ்ருபூர்ணா குலேக்ஷணம் விஷீரந்தம். விஷீரந்தம் மிகுந்த துக்கம். அதாவது தன்னுடைய துக்கத்திற்கு முடிவே கிடையாது, தன்னுடைய துக்கத்திற்கு பாரம்னு அர்த்தம் எண்டு. தன் துக்கமானது எப்போ முடிவிடப் போகிறது என்பது கூட தெரியாத அளவுக்கு பெரும் துக்கத்தில் ஆழ்ந்திருப்பவன், பெரும் வருத்தத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடியவன். அதுக்கு ஒரு எல்லை என்பதே கிடையாது. தம் ததா கிருபயா விஷ்டம் அஸ்ருபூர்ணா குலேக்ஷணம் விஷீடந்தம் இதம் வாக்கியம். இந்த இதம் வாக்கியம்ன்றது ரொம்ப சூப்பர், அது ரொம்ப கவனிக்கணும். அங்கே என்ன பண்ணான் துரியோதனன்? அவன் பேச ஆரம்பித்தான். ஆச்சாரிய உபசங்கர்மிய ராஜா வச்சனம் அப்ரவீத்து, ஏதோ பேசினான் அவன். இதம் வாக்கியம் அப்ரவீத்து, இதம் வாக்கியம் அப்ரவீத்து அப்படின்னு திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கார். சில பேர் பேசினா தான் அந்த பேச்சை பற்றி நம்ம பேச முடியும். சில பேர் பேசலான்னா அதை ஏன் சார் கேட்குறீங்க, அவள் பேசினதை பற்றிலாம் ஒரு பேச்சா, அதெல்லாம் ஒரு பேச்சு, அதை பற்றி ஒரு விமர்சனம், அதை விடுங்க சார், நீங்கள் அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் இந்த வாக்கியமானது இதமான வாக்கியம். ஒரு வேடிக்கைக்கு சொல்கிறேன், இதம் வாக்கியம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சம்ஸ்கிருதத்தில் இதம் வாக்கியம்னு அர்த்தம் இந்த வாக்கியத்தை பேச ஆரம்பித்தான். இப்போ அடுத்தது கிருஷ்ணன் ஸ்ரீ பகவான் உவாச்சே என்று பேசப் போகிறான். முதல் அத்தியாயத்தில் கிருஷ்ணன் பேசினது அர்ஜுனன் சொன்னதை செய்தேன் என்பதற்காக.
2வது அத்தியாயத்தில் கிருஷ்ணன் பேச ஆரம்பிப்பது அர்ஜுனனுக்கு உயர்ந்ததான உபதேசத்தை செய்வதற்காக. அது கூட 11வது ஸ்லோகத்திலிருந்து தான் நேரம் ஆரம்பமாகுது. ஆகையால் இதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதனஹா, இந்த வாக்கியத்தை மதுசூதனனான பெருமாள் சொன்னான் அப்படின்னச்சே ரொம்ப ரசிக்கலாம். நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப ஜாலியாக சொல்கிற விஷயம் அது. இதமான வாக்கியம், இதம் வாக்கியம் அர்ஜுனனை ஆறுதல் படுத்தக்கூடிய வாக்கியம். அது ஹிதம் என்பதை தமிழை இதம்னு சொல்கிறோம். இதமாய் மனதை வருடியது, இதமான காற்று வீசியது, இதமான சூட்டில் அந்த உணவு பரிமாறப்பட்டது அப்படின்னா அந்த இதமான என்பதை நாம் தமிழில் சொல்கிறோம் இல்லையா. ஹிதம் என்பது ஹிதம், அந்த ஹிதம்ன்றதான வார்த்தையானது தமிழில் இதம் என்பதாக உபயோகப்படுத்தக்கூடியது. இதயத்துக்கு இதமானது அப்படின்னு சொல்கிறான், இதயத்திற்கு இதமானது. அப்போ இதம் வாக்கியம், பெருமாள் பேசுகிற வாக்கியமே என்ன வாக்கியம்? இதமான வாக்கியம், ஹிதமானது. வேடிக்கைக்கு பாருங்க, இது ஒன்றும் சாஸ்திரார்த்தம் இல்லை, ஆனால் ரசிக்கிறதுக்காக சொன்ன வார்த்தை. இப்போ அர்ஜுனன் என்ன பண்ணுறான்? அர்ஜுனன் கண்ணில் ஜலம் வருதெல்லாம் உலகம் பார்த்ததே கிடையாது. அர்ஜுனன் எல்லாரையும் அழ வச்சு தான் பழக்கம். ஏன்னா அவன் பெரிய க்ஷத்ரியன், பெரிய வில்லாளி, பெரிய போராளி. அவனுடையதான வில்லுக்கு முன்பாக யாரால எதிர்த்து நிற்க கூட முடியாது. வில்லுக்கு விஜயன் அப்படின்னு பெயர் பெற்றவன். அவன்லாம் நின்று சண்டை போடுறான். அவன் சண்டைக்கு வந்துட்டான்னு தெரிஞ்சாலேயே எல்லாரும் பரடி கட்டின்னு ஓடிடுவான். உத்தரகுருன்னு தன தேசத்தை தன்னுடையதான பராக்கிரமத்தினால் தனி ஒருவனாக இவன் ஜெயிச்சதுனால இவனுக்கு தனஞ்சயன் என்பதாக பெயர். தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் செய்தார். ராஜசூய யாகம் அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். அசூயானா பொறாமை, ராஜாக்களுக்கு பொறாமையை உண்டு பண்ணக்கூடிய யாகம். ஏன்னா அவர் பெரிய சக்கரவர்த்தியாக தன்னை சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிட்டு யாருமே அவரை அப்போஸ் பண்ண முடியாது, யாராலையும் அவரை அப்போஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ராஜா இருந்தாலும் அவனுக்கு தான் சக்கரவர்த்தி, அவன் தான் ராஜசூயம்ன்றதான யாகத்தை பண்ண முடியும். அந்த ராஜசூயம்ன்றதான பெரிய யாகத்தை செய்வதற்கு தர்மபுத்திரர் செய்தார். அந்த யாகத்தில் நிறைய தானங்கள் பண்ணணும், தர்மங்கள் பண்ணணும், பெரிய விஷயம் அது. சர்வஸ்வம்ன்றதாக சொல்லி கையில் இருக்கிறது எல்லாத்தையும் தானம் பண்ணணும். அப்போ அந்த யாகம் பண்ணுவதற்கு தேவையான பொருள் சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, என்னதான் சக்கரவர்த்தியாக இருந்தாலும். இன்னொன்று தெரியுமா, எதிர்ப்பே இல்லாத அரசனால் மட்டும்தான் அந்த யாகத்தை பண்ண முடியும். அதற்காக அர்ஜுனன் உத்தரகுரு முதலான தேசங்கள், இது குரு அது உத்தரகுரு, இது தட்சிண குரு அது உத்தரகுரு, நிறைய பேர் இருந்திருக்காங்கல்ல, பல ராஜாக்கள்லாம் இருந்திருக்காளே. எங்களெல்லாம் ஜெயிக்காமல் எப்படி தர்மபுத்திரன் ராஜசூய யாகம் பண்ண முடியும்னு கேட்பாளே அவள்லாம். அதனால் தர்மபுத்திரன் என்ன பண்ணார்? அர்ஜுனனை கூப்பிட்டார். என்னடாப்பா பண்ண போகிறேன்? நீங்கள் ஒன்றும் பேசாமல் கவலைப்படாதீங்க, நீங்கள் பேசாமல் உட்காந்துருக்கோம், நான் உங்களுடைய சர்வெண்ட்டு தானே, உங்களுடைய சர்வெண்ட்டு நான் உங்களுக்கு தேவையான காரியத்தை நான் நிறைவேற்றணும், அதனால் நீங்கள் வாங்க பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு உத்தரகுருன்றதான க்ஷேத்திரம் போய் அங்கே தனி ஒருவனாகவே இருந்து அத்தனை ராஜாக்களையும் ஜெயித்து அவர்களுடைய செல்வத்தை எல்லாம் தான் கொண்டு வந்து தர்மபுத்திரன் செய்த ராஜசூய யாகத்தில் அவை அனைத்தையும் உபயோகப்படுத்தி கொண்டதினாலே, செல்வத்தை அவன் ஜெயித்து பெற்றதினாலே அர்ஜுனனுக்கு தனஞ்சயன் என்பதாக ஒரு பெயர் உண்டு. அர்ஜுனனுக்கு தனஞ்சயன் என்பதான ஒரு பெயர் உண்டு. இப்போ சொல்றார், அப்பேற்பட்ட அர்ஜுனன் அப்ப ஜெயிக்கச்சே அவளெல்லாம் எதிர்த்து சண்டை போடச்சே அவனுக்கு இந்த கிருப்பை வந்துடா? அவளா எதிர்த்தானே, அடிச்சானே, உரைச்சானே, அந்த சமயத்தில் அவன் இந்த கருணையோடு வந்திருக்கலாமே, இல்லையே. விராட்ட தேசத்தில் கோகிரகணம் செய்யும் பொழுது அங்கே துரோணர், பீஷ்மர், கிருபர், அஸ்வத்தாமா எல்லாரும் வந்தா. அதில் ஒரு விஷயம் இருக்கு. அர்ஜுனன் என்ன பண்றான்? தேரில் வரான், பிருகன்னலை வேஷம் என்பதாக. இப்போ திருநங்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஊர்வசியினுடைய சாபத்தினால அர்ஜுனனுக்கு அந்த திருநங்கை வேஷமானது ஏற்பட்டது. அர்ஜுனன் வரான், உத்தரகுமாரன் சாரத்தியம் பண்ணுறான். அர்ஜுனன் சம்மோகனாஸ்திர பிரயோகம் செய்தான். சம்மோகனாஸ்திரம்னா எதிரிகள் படையில் இருக்கக்கூடிய எல்லாரும் அப்படியே மயக்கோடு அவ்வளோதான், அப்படியே மயக்கத்தில் ஆயிடுவா. என்ன நடக்கிறதுன்னு கூட அவளுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சம்மோகனம். கௌரவர்கள் எல்லாரும் அப்படியே மயங்கி போயிட்டான். பீஷ்ம துரோணர்கள் உட்பட மயங்கி போயிட்டா. அர்ஜுனன் பிரயோகித்த சம்மோகனாஸ்திரத்தினுடைய வலிமை அத்தகையது. உத்தரகுமாரனை கூப்பிட்டவன், நீ போய் அவர்களுடையதான வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் கவர்ந்து கொண்டு வா அப்படின்னு சொல்கிறான். சொல்லியிருக்கான அந்தப்புறத்தில் துரியோதனாதிகள்லாம் ரொம்ப டீக்காக ட்ரெஸ் பண்ணுவாளாம், நல்ல நல்ல வஸ்திரங்கள் உடுத்திப்பாளாம். அவர்களுடைய வஸ்திரங்களை கவர்ந்து கொண்டு வான்னு சொல்லிட்டு
பீஷ்மர், துரோணர், கிருப்பர், அஸ்வத்தாமா, இவா 4 பேரை மட்டும் ஒன்றும் பண்ணாத. இவா 4 பேரை ஒன்றும் பண்ணாத, மற்றவருடைய வஸ்திரங்களை கவர்ந்து கொண்டு வான்னு சொல்றான். அப்படியெல்லாம் பண்ணினவன், போர்க்களத்தில் கருணையே இல்லாதவன், எதிரிகளை ஜெயிப்பது மட்டுமே லட்சியமாக கொண்டவன், எதிரிகளை ஜெயிப்பதுதான் தனக்கு எல்லா விதத்திலையும் மிகச்சிறப்பான தர்மம் என்று உணர்ந்தவன், அவன் போய் இப்ப கண்ணில் ஜலம் தழும்புறது, உடம்பு நடுங்கிறது, வாய் உலர்ந்து போறது, நிற்க முடியல, கை காலெல்லாம் தளர்ந்து போய் கையில் இருந்த ஆயுதங்கள் கீழே விழுந்துருத்துன்னு சொன்னா சஞ்சயனுக்கு இந்த ஆச்சரியம் தாங்க முடியல. தம் ததா கிருபயா விஷ்டம் அஸ்ருபூர்ணாகுலேக்ஷணம் விஷீதந்தம் இதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதனா. மது என்ற ஒரு அசுரனை கொன்றவன் எம்பெருமான் இல்லையா. உள்ளுக்குள்ள துக்கம் இருக்கும், சில பேர் வெளிப்படுத்திக்க மாட்டான். அதுவும் அர்ஜுனனை போல பெரிய பெரிய வீரர்கள் உள்ளுக்குள்ள எவ்வளோ பெரிய துக்கம் இருந்தாலும் அந்த சூதாட்ட சபையில பலவிதமாக அவமானப்படுத்தப்பட்டால் கூட அவர்கள்லாம் திருடமா நின்றா, ஸ்டபான நின்றா. அப்படி இருந்ததான் அர்ஜுனனுக்கு இப்ப அவனுடைய துக்கம் வெளிப்படையா தெரிகிறது. கண்ணில் அவனால கண்ணீரை பெருக்க தாங்க முடியல, கண்ணீர் அப்படியே தாரதாரியா பெருகிறது அவனுக்கு. அந்த கண்ணீர் பெருக்க அவனால தொடச்சு கூற முடியல. அஸ்ருபூர்ணா குலேக்ஷணம், அவ்வளவு கஷ்டம். பார்த்தான் பெருமாள், ஐயோ திடீர்னு அர்ஜுனன் இப்படி ஆயிட்டானே, நன்னா யுத்தம் பண்றதுக்கு எல்லா விதத்திலையும் சித்தமா இருந்தானே, ஆனா கடைசியில் அவனுக்கு திடீர்னு இப்படி ஒரு சோகம் வந்துருத்தே, அடடா அப்படின்னு அவனை பார்த்து விஷீதந்தம் இதம் வாக்கியம், அப்படி மிகுந்த துக்கத்தை துயரத்தை அடைந்திருக்கக்கூடிய அர்ஜுனனை பார்த்து மதுசூதனஹா, மது என்னும் அசுரனை கொன்றவனான பெருமாள் இந்த வார்த்தையை பேச ஆரம்பித்தான் என்று சஞ்சயன் இதை சொல்லுகிறான். இதற்கு அடுத்தது பகவானுடைய பேச்சு ஆரம்பம். ஆனால் பெருமாள் என்ன பண்ண போறார், உபதேசம் அப்புறம் தான் பண்ண போறார். முதல்ல ஜென்ரலா அர்ஜுனனுக்கு ஏற்பட்டதான இந்த கலக்கம்ன்றது சரியில்லை, ஒரு க்ஷத்ரியன் இது போன்றதான கலக்கத்தில் ஆழ்ந்திருப்பது என்பது தவறு என்று அவனை பார்த்து சொல்ல போறான். அது பகவான் உவாச்ச என்று ஆரம்பமாகிறது. அது அடுத்த உபன்யாசத்தில் நாம பார்க்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. இதுவரை சொன்ன ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நாம் புரிந்து கொண்டோமல்லவா, அதை பிரதிதினம் பிரதிக்ஷணம் அனுசந்தானம் செய்வோம். சஞ்சய உவாச்ச சஞ்சய உவாச்ச தந்ததா கிருபயா விஷ்டம் தந்ததா கிருபயா விஷ்டம் அஸ்ருபூர்ணாகுலேக்ஷணம் அஸ்ருபூர்ணாகுலேக்ஷணம் விஷீதந்தமிதம் வாக்யம் விஷீதந்தமிதம் வாக்யம் வாச்ச மதுசூதனஹ. வாச்ச மதுசூதனஹ. இப்பொழுது நாம் அனைவரும் இந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்வோமா? சஞ்சய உவாச்ச தந்ததா கிருபயா விஷ்டம் அஸ்ருபூர்ணாகுலேக்ஷணம் விஷீதந்தமிதம் வாக்யம் உவாச்ச மதுசூதனஹ. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் ஒன்றாக இருப்பது நாம சங்கீர்த்தனம். எத்தனையோ ஆச்சாரியர்கள், மகான்கள், ஆஸ்தீக அன்பர்கள் தெய்வத்தை பாடல்களால் ஆராதித்து மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைந்துள்ளனர். அவ்வழிகள் பெருமை முக்க சுவாமியின் நாம சங்கீர்த்தனத்தை இப்பொழுது நாம் கேட்போமா? राम कृष्ण हरि 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 राम जय 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 राम कृष्ण हरि राम कृष्ण हरि राम कृष्ण हरि राम जय 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 राम कृष्ण हरि 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 राम जय 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 राम कृष्ण हरि 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 राम कृष्ण बोल राम कृष्ण हरि राम कृष्ण हरि राम कृष्ण हरि राम जय 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 राम कृष्ण हरि राम कृष्ण हरि राम कृष्ण हरि राम कृष्ण हरि हरि मुखे मणा 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 हरि मुखे
Ram, Jai Jai Ram, Jai Jai Ram, Jai Jai Ram, Jai Jai Ram, Krishna Hari. Jai Jai Ram, 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 Krishna Hari. Jai Jai Ram, 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 Krishna Hari. असोनी संसारी विश्वेव गुकरी Asuri Samsari Vishweva Bhutari. असोनी संसारी विश्वेव गुकरी Asuri Samsari Vishweva Bhutari. असोनी संसारी विश्वेव गुकरी Asuri Samsari Vishweva Bhutari. वेद शास्त्र उवारी भाग्य सदा Vedashastra Upari Bhagya Sada. वेद शास्त्र उवारी भाग्य सदा Vedashastra Upari Bhagya Sada. वेद शास्त्र उवारी भाग्य सदा Vedashastra Upari Bhagya Sada. जय जय राम 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 कृष्ण हरि Jai Jai Ram, 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 Krishna Hari. जय जय राम 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 कृष्ण हरि Jai Jai Ram, 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 Krishna Hari. जय जय राम 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 कृष्ण हरि Jai Jai Ram, 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 Krishna Hari. जय जय राम 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 कृष्ण हरि Jai Jai Ram, 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 Krishna Hari. जय जय राम 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 कृष्ण हरि Jai Jai Ram, 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 Krishna Hari. ज्ञानदेव म्हणे व्यासाची गुणे ज्ञानदेव म्हणे व्यासाची गुणे. ज्ञानदेव म्हणे व्यासाची गुणे ज्ञानदेव म्हणे व्यासाची गुणे. ज्ञानदेव म्हणे व्यासाची गुणे ज्ञानदेव म्हणे व्यासाची गुणे. व्यासाची गुणे व्यासाची गुणे. व्यासाची गुणे व्यासाची गुणे. द्वारकेसे राण पांडव करी द्वारकेसे राज पांडवा हरी. द्वारकेसे राण पांडव करी द्वारकेसे राज पांडवा हरी. द्वारकेसे राण पांडव करी द्वारकेसे राज पांडवा हरी. हरी मुके म्हणा घरी मुके म्हणा हरी मुखे म्हणा, हरी मुखे म्हणा. हरी मुके म्हणा घरी मुके म्हणा हरी मुखे म्हणा, हरी मुखे म्हणा. हरी मुके म्हणा घरी मुके म्हणा हरी मुखे म्हणा, हरी मुखे म्हणा. हरी मुके म्हणा हरी मुखे म्हणा. हरी मुके म्हणा हरी मुखे म्हणा. देवाची ये द्वारी मुभाक्षण भरी देवाची ये वारी उभाक्षणवारी. देवाची ये द्वारी मुभाक्षण भरी देवाची ये वारी उभाक्षणवारी. देवाची ये द्वारी मुभाक्षण भरी देवाची ये द्वारी उभाक्षणवारी. मुभाक्षण भरी उभाक्षणवारी. मुभाक्षण भरी उभाक्षणवारी. तेने मुक्ती सारी सारी येल्या तेरे मुखे सारी साधी येला. तेने मुक्ती सारी सारी येल्या तेरे मुठी सारी साधी येला. विठ्ठला 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 पांडुरंग विठला 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 विठला
पांडुरंग विठला 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 पांडुरंग विठ्ठला 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 पांडुरंग विठला 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 पांडुरंग 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 पांडुरंगा पांडुरंगा बोल 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 पांडुरंगा पांडुरंगा बोल पांडुरंगा बोल पांडुरंगा बोल पांडुरंगा बोल पांडुरंगा बोल पांडुरंगा बोल पांडुरंगा रघुमाई समेत पांडुरंग मूर्ति की இந்நிகழ்ச்சியில் இதுவரையும் நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்திருந்தால் அதனை நிவர்த்தி செய்யும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। சுவாமியின் அருள் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि
हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ